நீர் நல்லவர். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி சொல்லுவோம். உமக்கு நன்றி, நீர் நல்லவர், நீர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உம்முடைய கிருபை சாமி. இதுவரை தேவனை நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அவரை நாம் உயர்த்துவோம், அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர். இதுவரை நம்ம நடத்து வந்தாரே. ஆலே லூயா. எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. கடந்த ஆண்டவரே ஆலே லூயா ஸ்தோத்திரம். 10 மாதங்கள் அதிசயமாய் நடத்தினீர். இந்த மாதத்திலும் இந்த நாள் வரை எங்களை நடத்த வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர். ஆலே லூயா. எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலே லூயா. அவருடைய நாமங்களை சொல்லி அவரை உயர்த்துவோம். ஆலே லூயா. என் நாமும் பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் நான் இறங்க வந்து அவங்களை ஆசீர்வதிப்ப சொன்ன தேவன். இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஒரு விஷயம் ஆலே லூயா. அவரை உயர்த்துவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்ப்போம். ஆலே லூயா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகளிடல வாசம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலே லூயா. யெகோவா ஈரே. ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கிறீர். எபினேசரே இதுவரை உதவி செய்தீரே. எல்லா வாய்களை திறந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், அவரை உயர்த்துவோம். ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்தீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தேவனே பலப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். விலகின நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவன் எங்களுக்கு பலன் தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலே லூயா. இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி பாடல் ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் வந்தாதான் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படணும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பார்க்க ஆண்டவரே, உம்முடைய மகிமை நாங்கள் பார்க்க ஆண்டவரே. ஆலே லூயா. ஆராதனை வேளையில ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. ஆலே லூயா. ஒரு விஷயம் ஆராதனை நடத்துகிற ஊழியரை தேவனே வல்லமையாய் தேவனீர் பயன்படுத்தணும். ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனைல நீர் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் தேவாலயத்தை உம்முடைய மகிமையினால் ஆண்டவர் நிரப்பினது போல இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நிரப்பவும் ஆண்டவரே. ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் கேட்டு பதில் தரப்போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரோட வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருப்புள்ள கருப்புள்ள பட்டயமா இருக்கிறதே. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்க தலைமை போவதற்காக நாங்கள் செவி எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம தலைமை ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகம் பலம் தாங்க ஆண்டவரே. ஆலே லூயா. அவரை மூலமா எங்களோட நீங்க தேவனீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் பார்க்க ஆண்டவரே. ஆலே லூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹாலே லூயா. ஹாலே லூயா. ஆண்டவர் நாமம் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் அன்பு உள்ளவர், நீர் தயவுள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். ஆமா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ
ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோ ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கின்றோ மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே ஆமென் மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே மாறிடாத என் நேசரே துதிக்கு பாத்திரரே நீங்க பாடுங்க மாறிடாத ஃபாதர் ஹalleluya துதிக்கு பாத்திரரே என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினாரே சொல்லலாமா என் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினாரே ஆத்துமாவை தேற்றினீரே கிருபை கூர்ந்தவரே ஆத்துமாவை தேற்றினீரே கிருபை கூர்ந்தவரே ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோ ரட்சகா தேவா உம்மை ஆராதிக்கிறோ நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் இந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்ததற்காக நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல இது கர்த்தருக்காக எழும்பி மகத்தான காரியங்களை செய்யக்கூடிய காலம் எத்தனை பேர் ஆமென்றீங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் ஆமென் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் உங்களை யாராவது பாராட்டும் போது உங்களுக்கு சந்தோஷமா வராதா நான் கேட்குறேன் உண்மையா உங்களை யாராவது பாராட்டும் போது சந்தோஷம் வருமா வராதா அல்லது அழுது கொண்டு இருப்பீங்களா எப்படி இருப்பீங்க சிஸ்டரை மாதிரி யாரும் இல்லைன்னா அப்படியே உங்கள் முகம்லாம் அப்படியே ரோஸ் கலரில் மாறிடும் ஏன்னா நீங்கள் ராஜாவின் பிள்ளைங்க ரோஜா மாதிரி உங்கள் முகம் மாறிடும் ஆமாவா ஹல்லேலூயா அவர் வந்து துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஆமேன் அவர் இரக்கம் உள்ளவர் ஆமேன் சொல்லலாமா ஆமேன் இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் நேசராஜா ஸ்தோத்திரம் என் நேச
மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். எவன் துதிகர மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. நீங்க சொல்லுங்க. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. ஆமென். உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா. என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜா. நம் இயேசு ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே 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 உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி. உண்மையா சொல்லலாமா? உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டி. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நான் சொல்லுவேன், தொடர்ந்து 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 அடி மேல் அடி வச்சாலும் அம்மி நகரும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? சில காரியம் நடக்காம தான் இருக்கும், ஆனா நடக்கும். ஆமென். சில காரியத்தை ஆண்டவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பாரு. சில காரியத்தை கேட்ட உடனே தந்துருவாரு. நம்ம உடனே கொடுத்தா நம்மள கையிலே பிடிக்க முடியாது. ஆமாவா ஆமாவா இல்லையா? ஒன்னில ஒரு செயின் மாத்திரம் போட்டுருந்தா இந்த பட்டனை திறந்துடுறாங்க. அதான் உண்மை. எப்போ எதை தரணும் அவருக்கு தெரியும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எப்போ எதை தரணுமோ அவருக்கு சரியா தெரியும். ஆமென். அவர் கணக்கு ஒரு நாள் தப்பா போகாது. கை இருக்கிறவங்க நல்லா தட்டுமோ. நம்ம கணக்கு சரியா இருக்காது, ஆனா அவர் கணக்குல சரியா இருப்பாரு. ஆமென். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் கணக்குல புலின்னுவாங்க. அவரு கூட புலியா இருக்க மாட்டார். இவர் தான் உண்மையான. ஆமா, நான் சொல்லல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இப்படியாக. நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போறோம். கொஞ்ச நேரம் இந்த நம்ம எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் முடியுமா உங்களுக்கு? இந்த வயதானவங்க உடம்பு முடியலன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. கால் நடக்க முடியாதவங்க
கொஞ்ச நேரம்தான். நம்ம நான் டெய்லியும் அவங்கள நிற்க சொல்கிறேன். வாரத்துக்கு ஒரு 15 நிமிஷம். அப்போ கூட நம்ம பெருமூச்சு ஷோ இப்போ தான் வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னும்ல. சரிங்களா? நிற்கலாமா? எத்தனை ராமன் சொல்கிறீங்க? நிற்கலாமான்னா அப்படி கை அப்படி தலையாட்டுங்க, அப்படி கையாட்டுங்க. ரெண்டுத்துக்கும் அமைதியாக இருந்தால் ஒன்றையும் பண்ண முடியாது. ஆமென். ஆலை உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் சொல்லும் போது ஒன்று எஸ்ன்னு ஒன்று ஒன்றும், ரெண்டுத்துக்கும் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்? வேகம் வரும்ல. ஆமாம், அதுக்கப்புறம் கோபம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசந்த வாசிக்கலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனம், 30வது வசனம், 31வது வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து என்ன பண்ணுவாங்க? இடறி விழுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஆமா, நல்லா கைகளை தட்டி ஆமென். நான் சொல்றேன், எங்க வசனம் எங்க ஒரு சிலர் தேடி இருக்கீங்க. ஆமென். ஏசாயா 40:31. ஆமா, அது விட்டுருங்க, அது முஷ்டம், டைம் இல்லை. 31 வாசிப்போமா? வாசிங்க. ஏசாயா 40:31 எல்லாம் சேர்ந்தா? அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஏனா என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். நல்ல உற்சாகமா கம்பீரமா அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். கத்தரிக்காமல் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். ஆமென். கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன், புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். புது பலன், ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். ராக்கா சத்தரா சத்தரா சத்தரவா சத்தரே. புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேர்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேர்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய். புது பலன், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய்
உனக்குள்ளே, உன் ஆவியிலே, உன் சரீரத்திலே, உன் ஆத்துமாவிலே புது பலனை தருகிறார். புது பலனை தருகிறார். ஹalleluya. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியை ஏற்றுவார். ஆமென். சொல்ல முடிந்தவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி நேரலை மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான சகோதரிமார்கள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஹalleluya. சக்கா மண்டா ராக்கா பாட்டா ராட்டா ரேகே மேரா சந்தரா தரபா லபா லபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya. உன்னை உயர்த்த என் ஆண்டவராலே முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். உன்னை உயர்த்தும் போது அதை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமாம்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகை போல ஊறுகும். லேபாராமா சந்தராபா. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே கடினமான இருதயங்களையும் உடைக்கக்கூடியது கர்த்தருடைய பிரசன்னம். கடினமான மனுஷனையும் ரட்சிக்கக்கூடியது கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென் சொல்ல முடிந்தவங்க உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. கையை உயர்த்த சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. அவரை உண்மையாய் ஆராதிக்கும் போது சகல தீமைகளுக்கும் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ? ஆமென் சொல்ல முடிந்தவங்க இந்த மாதத்துல எத்தனையோ போராட்டம் வந்தாலும் கடந்த மாதத்துல அத்தனை போராட்டத்திலிருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்தி இதுவரைக்கும் உன் தேவைகளை சந்தித்து இம்மட்டமா உன் குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு என்ன என்று சொல்லக்கூடியவர்கள் அவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி நன்றி அப்பா. நல்ல நல்ல கரங்களை தட்டி பேருக்காக கை தட்டாதீங்க. ஹalleluya. பார்வைக்காக கை தட்டாதீங்க. கர்த்தருக்காக எந்த மனுஷன் ஹalleluya எழும்புகிறானோ அந்த மனுஷனை பயன்படுத்த, அவனை வாளாக்காமல் தலையாக்க, அவனை கீழாக்காமல் மேலாக்க அவர் உண்மை உள்ளவர். ஆமென். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எபினேசர் நீதானையா. சபையார் பாடலாமா? இது இரண்டாவது மாடியில் இருக்கிறவங்க, நேரலை மூலமா பார்க்கிறவங்க கையை உயர்த்தி இதுவரை எல்ரோயி. ஆமென். ஷகமா கபரகரபா சகபரே செந்தரே நன்றி சொல்வே. ஆமென். எப்படி நான் நன்றி சொல்வே. கைகளை உயர்த்தி ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் ஆமென் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. தடைகளை தடைகளை உடைத்தீரையா. கல்லாட விடவில்லையே. ஆமென். தடைகளை உடைத்தீரையா. கல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை
நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வி. கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நன்றி அப்பா. நான் மரண இருளிலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்னை பின் தொடரும் என்று சொல்ல முடிந்தவர்கள் நல்லா கைகளை தட்டி ஓ ராக்கா தராபாலா. எல்லா மரண பயங்கள் மாறட்டும். மறுபடியும் மரித்து போன சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேச பேச நீங்க பேச பேச அந்நிய பாஷையில பேச பேச ஆவியில ஒரு விடுதலை. ஆமென். தெய்வ சன்னிதானத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒவ்வொரு சுகம், அற்புதங்கள், கடலிருந்து விடுதலை ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரையும் ஆராதிக்க உயர்த்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பிரசன்னத்திற்காக நன்றி, எங்கள் நடுவே வந்ததற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி எங்கள் நடுவே வாய் தட்டி சொல்லுங்க, நடுவே வந்துட்டீங்கப்பா, அதற்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே சாந்தி என்ற சகோதரி எழுதி கொடுத்தார்கள், ஜெபித்தோம். பிரஸ்ட் கேன்சர் நாங்கள் எழுதி கொடுத்தோம். கர்த்தர் இப்பொழுது பரிபூர்ணமான சுகத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா. அதே போல விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் வாய்களை திறந்த தேவைகளை உமக்கு தெரியப்படுத்துகிறோம். தகப்பனே, ஜெபத்தை கேட்பீராக. தாவீதின் குமாரனே, ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்கள் இந்த ஆலயத்திற்குள்ளேயும் வெளியேயும் மாடியிலையும் ஆண்டவரே மேலறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, இன்டர்நெட் மூலமாக ஆண்டவரே இப்பொழுது பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இப்படி சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக. இயேசுவின் நாமத்தினால வீடுகளுக்குள்ளே மருத்துவமனைக்குள்ளே இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே, உயிர்ப்பிப்பீராக. இப்பொழுது கல்வாரில் சம்பாதித்த சுகம், தெய்வீக சுகம், ஆரோக்கியம் இறங்கி வருவதாக. விடுதலை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் அநேகரை தொட்டு விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுங்கள். எழுதி கொடுத்திருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சசிகலா பிளட் கேன்சர் சுகமாக, ரவாலட்சுமி கிட்னி டயாலிசிஸ் சுகமாக, சுகுமார் விடாமல் வயிற்று வலி இருக்கிறது சுகமாக, நந்தினி 2 கால்கள் நடக்க முடியாமல் இருக்கிறது சுகம் உண்டாக, சரஸ்வதி இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிற இதய அடைப்பு சுகமாக, சமரன் 5 வயது கண் பார்வை சுகமாக, சரண்யா வயிற்றில் இருக்கிற கட்டி மறைய, சாந்தா இரத்தப்போக்கு சுகமாக, சாத்விக் 11 மாத குழந்தை சுகம் ஃபீவர்லேருந்து விடுதலை உண்டாக, கீதா காதொலியிலிருந்து சுகம் உண்டாக, முரளிராஜன் ஆஸ்மா நோயிலிருந்து விடுதலையாக, இளவரசன் ஆர்த்ரட்டிஸ் நோயிலிருந்து பரிபூர்ண சுகம் உண்டாக, மணிவண்ணன் விடாமல் இருக்கிற அந்த ஃபீவர் இருந்து சுகமாக, நகோமியா பக்கவாதத்திலிருந்து சுகமாக, எஸ்தர் கவிதா தலை சுற்றல் காய்ச்சலிருந்து சுகமாக, ரேணுகா இடுப்பிலிருந்து விடுதலை உண்டாக, தனபால் கல்லீரல் பிரச்சனை சுகமாக, சுமித்ரா சுயநினைவு திரும்பி வர, டேனியல் குமார் கைகால் எலும்பு முறிவு சுகம் உண்டாக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை காண்கிறவர்களை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வாசித்த ஒவ்வொன்றையும் கேட்டீரே, கவனித்தீரே, பார்க்கிறீரே. அவர்கள் எங்கிருந்தாலும் நம்முடைய கரம் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. எல்லா வகையான கேன்சர் நோய்கள் மறைந்து போவதாக. ஆர்த்ரைட்டிஸ் நோய் நீங்கி போவதாக. தலை சுற்றல் மறைந்து போவதாக. இரத்தப்போக்கு நீங்கி போவதாக. கண் பார்வை உண்டாவதாக. டயாலிசிஸ் பிரச்சனை நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக.
திருமண நாளை காண்கிறவர்களை, பிறந்த நாளை காண்பவர்களுக்காக விசேஷமாய் சபையரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே நிரப்பி, ஒவ்வொரு நாளும் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நடத்துவது போல இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. புதிதாக வந்திருக்கிறவர்களை நாங்கள் வாழ்த்தி செபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் முதல் முறையாக நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்தவர்கள் இங்கிருந்தாலும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். கீழே கார் பார்க்கில் இருந்தாலும் மேல் மாடியில் இருந்தாலும் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு முன்னே இருக்கிற போதகர் அவருக்கு அருகில் நீங்கள் கடந்து வாருங்கள். புதிதாய் வந்தவர்கள் சீக்கிரமாய் நீங்கள் கடந்து வாருங்கள். அதுக்கு முன்னே இருக்கிற வாலண்டியர்ஸ், அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் கைட் பண்ணுங்க, முன்னே செல்வதற்கு உதவி செய்யுங்க. சபையா நாம் பாரத்தோடு கூட வேதனையோடு கூட வந்திருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த புது வாழ்வு சபை வளாகத்திற்குள்ளே வந்திருக்கிறவர்கள், கீழே கார் பார்க்கில் இருக்கிறவர்கள், மேலே மாடியில் அமர்ந்திருக்கிற எல்லா புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்காக சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சபையாராக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவளை தொடுங்கப்பா. அப்படி உள்ளத்தில் இருக்கிற வேதனையில் மாற்றுவீராக. அப்படி வெறுமையை நீக்கி ஆண்டவரே ஒரு முழுமையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்கிற விசுவாசத்தை தாரும். அவளை ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புதிதாய் வந்தவர்களை அழைத்து செல்லுங்கள். நீங்கள் தொடர்ந்து எங்கள் நடுவே வந்து கர்த்தரை ஆராதிக்க கடந்து வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மதியம் கிட்ஸ் டேலண்ட் காம்படிஷன் இருக்கிறது. மதியம் 2:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஸ்டூவர்ட் ஹாலில் நடைபெறும். பெற்றோர்கள் கவனியுங்கள். இந்த கிட்ஸ் காம்படிஷனுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைங்கள். மீண்டும் சொல்கிறேன், மதியம் 2:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்றைக்கு பெசன்னர் பகுதியிலே இருக்கிறது. அட்ரஸ் வந்து MG ரோட் N 1 AAA ஹாலில் நடைபெறும். நமது தலைமை போதகர்கள் செய்தி கொடுக்கிறார்கள். அநேக புதிய ஆத்துமாக்களை அங்கே இருக்கிற விசுவாசிகள் அழைத்து வரும்படிக்காக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பந்தி வருகிற சனிக்கிழமை 15ஆம் தேதி இருக்கிறது. சபையார் நீங்கள் அதில் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். என்னுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆயத்தத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நான் தேடுகிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று உணர்ந்து கருத்தோடு பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்முடைய நடுவே இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் மகிமைப்பட வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த பாடலை பாடும்போது அவருக்காக பாடுகிறோம். நாம் மியூசிக்காக பாடவில்லை, ராகத்துக்காக பாடவில்லை. இந்த கருத்தை உணர்ந்து என் மணவாளனே, நீர்தான் என் இதய ஏக்கம் என்று பாடும்போது உண்மையாக ஏக்கம் இருக்குதா? இல்லைன்னா ஏக்கம் இல்லை ஆண்டவரே, ஏக்கத்தை தாரும் என்று ஜெபத்தோடு பாடுங்கள். உம்மைத்தான் நான் தேட வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் நேசிக்கிறேன் என்று கருத்தோடு பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுவேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே,
இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்முகம் பார்க்கவே உம்மழகை ரசிக்கவே உம்முகம் பார்க்கவே உம்மழகை ரசிக்கவே உம் பாதம் அமரனுவே உம் பாதம் அமரனுவே உம் சித்தம் அறியனுவே நானும் சித்தம் அறியனுவே எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இணையவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாயிருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக உகந்தனவா இருப்பதாக எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனது மனவாளனே ஏக்கம் நீர்தான் ஆண்டவரே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் நான் ஸ்தோத்திரம் செலுத்தணும் என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ செய்த நன்மைகள் நித்தமும் நினைக்கிறேன் முழு உள்ளத்தோடு உம்முடைய நாமம் நான் புகழுவேன் முழு உள்ளத்தோடு நாம் பாடுவோம் நெருக்கப்பட்டேன் நான் தள்ளப்பட்டேன் ஆண்டவரே நேசரே நீர் அணைத்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கு என்று பாடுவோம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே முழு உள்ளத்தோடு உம் நாமம் முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு
என்னோடு வாழ்பவரே, என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசநீராலை தீரே. நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசநீராலை தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தரை தேற்றினீ. கர்த்தரை தேற்றினீ. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவரே, என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது கைகளை உயர்த்தி, உமக்காக, கைகளை உயர்த்தி. உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவே, உம்மன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே நான், ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கி. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கி. எனது ஜீவனை அழிவி நின்று, எனது ஜீவனை அழிவி நின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னோடு வாழ்பவர் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் ராஜாவாக நீர் இருந்து எத்தனையோ நன்மைகளை செய்து நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட காலங்களில் நேசர் எங்களை அணைத்து கொண்டீர். இனி வாழ்வது நான் எனக்காக அல்ல, உமது மகிமைக்காக. என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும், எப்பேற்பட்ட காரியத்தை அவர்கள் சொல்லியிருந்தாலும் நினைத்தாலும், நான் அல்ல ஆண்டவரே, நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. என் ஜீவனை எத்தனையோ அழிவின் என்று காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவருடைய வல்லமை மௌனமாய் நீ இருக்காதே, ஒரு நாளும் மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் காலம், அறுவடை காலம். இது கைகளை வைத்து கிறிஸ்துமஸ் நாட்கள் அறுவடையின் காலம். நம்முடைய கைகளில் வரும் நாட்களில் ஒரு புத்தகம் கொடுக்கப்படும். அது இயேசுவின் பிறப்பை குறித்த காரியங்கள். ஒவ்வொருவரும் ஒரு வீட்டுக்கு ஆண்டவருடைய வாழ்த்துதலை சொல்லி அவங்களோடு உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்குள் நடத்தணும்.
25,000 பேர் உட்காருகிற இடத்தை கட்டியிருக்கிறோம். ஆத்மாக்கள் வரணும். அது வெறும் கட்டிடத்துக்காக கட்டப்பட்டதல்ல, அது மக்களை கட்டுகிற இடம், மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட இடம். அதுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். சேர்ந்து செயல்பட்டால் ஆத்மாக்கள் ஆண்டவர் தருவார். மௌனமாய் இருக்காதே, நீ மௌனமாய் இருக்காதே. பாடுவோமா? மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோம், பகட்டு வாழ்வோம், பரமணி நம்போ. எது உன்னை இழுக்கிறது? பகட்டு வாழ்வோம், பரமணி நம்போ. எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். வெறுக்கையாய் நிற்பாயோ? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். வெறுக்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே, இது சிந்திக்கிற காலம், இது செயல்படுகிற காலம். மௌனமாக இருக்கக்கூடாது. பகட்டான வாழ்வல்ல. கர்த்தரை ஆராதிக்க வருகிற நீ பகட்டா உடுத்திட்டு பகட்டா காரியங்களை செய்துக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்க வருகிறது போல வருகிறது இல்லை. வாழ்க்கையில் உண்மையான சாந்தம், உண்மையான அமைதி, உண்மையான அலங்காரம், உண்மையாய் ஆண்டவரை உம்முடைய அன்பு என்னை இழுக்கணும் ஆண்டவரே. கணக்கு கேட்குற கர்த்தர் நீர் வருவீர். நான் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. உமக்கு பிரயோஜனமான ஒரு கருவியாக இருக்கணும். உண்மையாக உண்மை நேசிக்கணும், உமக்காக வாழணும். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். நல்ல கைகளை நல்லா உயர்த்தி உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரத்தை கர்த்தரோடு இணைந்து அர்ப்பணித்து ஜீவ பலியாக புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்து ஆண்டவரே, உமக்காக நாங்கள் இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு 2 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குழுக்கள் எல்லாம் வளரட்டும். எங்கள் வீடுகள் உமக்கு சொந்தமாகட்டும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் உமக்காக இருக்கட்டும். நான் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ கிருபை தாரும்.
கர்த்தாவே, எங்கள் தேவைகளை சந்தியும், அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும். சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தால் கைகளை சரீரத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அற்புதங்களை ஆண்டவர் செய்யட்டும், அடையாளங்களை ஆண்டவர் செய்யட்டும். இயேசுவே, உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்களை நீர் உம்முடைய பிரசன்னத்தோடு இந்த இடத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரம் இந்த இடத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய மகிமையினால் ஆலயத்தை நிறைத்து இருக்கிறீர். நீர் எங்களுக்காக திரைச்சீலை கிழித்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உம்மை எங்களுக்கு நெருங்கி உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். இந்த நாட்களில் உம்மோடு நெருங்கி வாழ உதவி செய்யும். அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு செய்யும். தேவையோடு இருக்கிற மக்கள், வீடுகளில் சுகவீனமாய் இருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரிகளில் சுகவீனமாய் இருக்கிறவர்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள், கேன்சர் நோய்கள், பலவிதமான வேதனையில் இருக்கிறவர்கள், குடும்ப சமாதானம் இல்லாமல் குடும்பங்களில் சத்துரு உள்ளே புகுந்து அலைக்கழிக்கிற அந்த ஆவிகள் குடும்பங்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, ஆறாத காயங்கள் ஆறட்டும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். திருமண தடைகள் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வயதாகி திருமணத்துக்கு சரியான ஆட்கள் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறீர். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். பார்வையற்ற மக்கள் பார்வை அடைவார்களாக. செவிட்டு காதுகள் திறக்கட்டும், சப்பானிகள் நடக்கட்டும். அநேக ஆண்டுகளாக பதில் வராத ஜெபங்களுக்கு பதில் கொடும். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காருங்கள். ஜெபிக்கிற நேரங்களில் ஜெபிக்க செல்லுங்கள். கிட்ஸ் டேலண்ட் இன்றைக்கு இருக்கிறது. மதியம் 2:30 மணிக்கு பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். 4வது சர்வீஸ் டைம் வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷித்த கூட்டம் 2வது மாடியில் நடக்கிறது. முடிந்தவுடன் அதில் கலந்து கொள்ளுங்கள். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு பெசன் நகர் எம்ஜி ரோட்டில் ஏஏஏ ஹாலில் நடைபெறும். அதற்காக அந்த வட்டாரத்தில் உள்ளவர் கலந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சிங்கப்பூர் போய் கர்த்தருடைய வார்த்தை ஒரு சபையில் கொடுக்க அழைத்திருக்கிறார்கள். அது நம்மை போல செல் பேஸ் சர்ச். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக அந்த முழு சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்பாக கேட்கிறேன். என் ஒய்ஃப் இன்றைக்கு அந்தமான் தீவிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கடந்த 3 நாட்களாக ஊழியம் செய்கிறார்கள். பெண்கள் மத்தியில் பெண்கள் ஊழியர்கள் கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியம் செய்கிறார்கள். ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். மத்தேயு 10:15. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். எப்பொழுதும் ஆசீர்வாதம், சுகம், திறந்த வாசல், அனுகூலமான கதவுகள் என்று படிக்கும்போது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பாக இருக்காது, கசப்பாக இருந்தாலும் அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு செய்தி. இது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். இந்த செய்தி தான் எல்லா சபையிலையும் சொல்லப்படணும். ஆசீர்வாதமும் சொல்லப்படணும், இந்த செய்தி சொல்லப்படணும். எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு நாம் இந்த பகுதிகளை படிக்கும்போது
ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் நியாய தீர்ப்பை பற்றி பேசியிருக்கிறார். மத்தேயு 10 பேசுகிறார், மத்தேயு 11 பேசுகிறார், மத்தேயு 12 பேசுகிறார், மத்தேயு 13 பேசுகிறார், மத்தேயு 18 பேசுகிறார், மத்தேயு 22 பேசுகிறார், 24 பேசுகிறார், மத்தேயு 25 பேசுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு அடிக்கடி அதை பற்றி பேசியிருக்கும்போது நம்ம அதை பற்றி பேசாமல் இருந்தால் ரொம்ப பாவம். அதனால் நியாய தீர்ப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. யாருக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார்? இந்த மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் உங்க வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். காலில் படிந்த தூசியை என்ன செய்திருங்க? உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே, அதுக்கு தான் நியாய தீர்ப்பு நாள். 2 காரியம் முக்கியம். நம்ம கிட்ட ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர்கிட்ட தேவனுடைய வார்த்தை இருக்குது? ஆமென். ஆண்டவர் முழு வேதாகமத்தையும் ஆண்டவர் வார்த்தையை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். 2வது, சமாதானத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதான வாழ்த்துதலை சொல்லுங்கள். நம்ம கையில் ஆண்டவர் சமாதானம் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பேத்தி உங்கள்கிட்ட சமாதான வாழ்த்துதலை கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார், வாழ்த்துதலை கொடுத்துருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது இதை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள். இந்த மைக் பிடிச்சி பேசுகிற ஊழியக்காரர்கள் இவங்க தான் வார்த்தையை கொடுக்குறவங்க அல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் யார் தான்? ஊழியக்காரர்கள். நாங்கள் அதை எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிங்க. ஊழியக்காரர் மாதிரி இருக்கிறது இல்லை. நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். பிசாசு பிடிச்சா யார் ஜெபம் பண்ணணும்? நீங்கள் தான் பிசாசுக்கு ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு தான் தெரியும் எந்த வீட்டுக்குள்ளே எந்த பிசாசு இருக்குது தெரியும். அந்த பிசாசுகளை நீங்கள் விரட்டணும். யாராவது பிசாசு விரட்டுறதுக்கு என்கிட்ட கொண்டு வந்தால் உங்ககிட்ட இருக்க பிசாசை துரத்துவேன். ஆகையினால பிசாசை துரத்தணும், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கணும், தேவன் கொடுத்த வார்த்தையை கொடுக்கணும், சமாதான வாழ்த்துதலை சொல்லணும். அப்போ ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார், சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போய் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன செய்யணும்? தூசியை காலில் அவன் வீட்டில் ஒட்டின தூசி கூட உனக்கு கை திரும்ப வரக்கூடாது. அவன் பாத்திரமான ஏற்றுக்கொண்டா நீ சொன்ன சமாதானம் அவன் வீட்டுக்குள்ளே தங்கும். ஆமென். நீ சொன்ன வார்த்தை அவங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்யும். இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளில் அவன் தப்ப முடியாது. அதனால தான் வர்ற நாட்களில், கிறிஸ்மஸ் நாட்களில் ஒவ்வொருத்தரும் அந்த கிறிஸ்மஸ் செய்தி நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கணும். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு சமாதானம் பெறும். ஒவ்வொரு விசுவாசியும் அதை செய்யணும். கை வைத்து அடுத்த மாதத்தில் வரும்போது உங்கள் கையில் இந்த ஆராதனை நடக்கும்போதே ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு புஸ்தகம் கொடுப்போம். போன உடனே வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றியோ என்ன செய்யறியோ தெரியாது, சாப்பிடு. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே போய் இந்த வார்த்தையை கொடுத்துரு. ஆண்டவர் உன்னை நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கேட்க மாட்டார். இல்லைன்னா நியாய தீர்ப்பு நாளில் நீனு நிற்கணும். உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது உன்னை வெளியே விரட்டினா அவனை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பாரா? சோதோம் குமாராவுக்கு ஏற்பட்ட அந்த நியாய தீர்ப்பாவது லேசாக இருக்கும், ஆனால் அவனுக்கு வர்ற நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். சோதோம் குமாராவுக்கு நியாய தீர்ப்பு எப்படி வந்துச்சு? வானத்திலிருந்து என்ன வந்துச்சு? அக்கினியும் கந்தகம்.
கந்தகத்தை நீங்கள் அக்னிக்குள்ளே போட்டால் அது அப்படி பற்றி எரியும். அதை போல் அந்த நியாயத்தீர்ப்பு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனுடைய சமாதான வாழ்த்துதலை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனுடைய ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வரும். இதை மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது, தேவனுடைய ஊழியர்களும் முக்கியமானவர்கள், தேவனுடைய வாழ்த்துதலும் முக்கியமானது. ஆகினால் எல்லா குடும்பங்களிலும் ஒரு சமாதானம் வர ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே செய்யணும், மற்றவங்க வீட்டுக்கும் ஆண்டவர் அதை செய்யணும். ரெண்டாவது நியாயத்தீர்ப்பு யாருக்கு? மத்தேயு 11:22-24 வாசிப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும், நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று, தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும், உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று, சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 20ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் நியாயத்தீர்ப்பு நாள் வரும். அப்போ ஒரு பட்டணம் மனம் திரும்பணும். மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பலைன்னா நியாயத்தீர்ப்பு வரும். யார் மனம் திரும்பணும்? தேவனுடைய அற்புதங்களை கண்டவர்கள், தேவனுடைய பலத்த செய்கைகளை கண்டவர்கள். கோரேசீன் என்ற பட்டணம், கப்பர்நகூம் என்ற பட்டணம், இப்படிப்பட்ட பட்டணங்கள் எல்லாம், தீரு, சீதோன், இவைகளெல்லாம் தேவனுடைய மகிமையான அற்புதங்களை கண்டது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருப்பார். ஆனால் அவர் செய்கைகளை கண்ட நீங்கள் மனம் திரும்பி கொண்டு தான் இருக்கணும். நீங்கள் தேவனுடைய அற்புதங்களை கண்ட பின்பு மனம் திரும்பாமல் போகக்கூடாது. நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, அற்புதங்கள் நடக்கும், வேலை இல்லாத வேலை கிடைக்கும், ஆனால் மனம் திரும்ப மாட்டார்கள். அநேகருடைய வேதனை, ஐயோ நான் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தேன், ஆசீர்வாதம் பெற்றாங்க, ஆனால் அதுக்கு பிறகு ஆட்கள் வரமாட்டேங்காங்களே. பைபிள் சொல்லுது, தேவனுடைய பலத்த செய்கையை கண்ட பின்பு மனம் திரும்பாமல் போனால் உனக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வரும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை கண்ட நாம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த பயம் இந்த நாட்களில் நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது மத்தேயு 12:36 வாசிப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் இந்த சரீரம் முழுசையும் கரைப்படுத்துவது நம்முடைய நாக்கு. நம்முடைய நாவை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. யாக்கோபு 3:8 என்ன சொல்லுது? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. மிருகத்தை கூட அடக்கிடலாமா, ஆனால் மனுஷனுடைய நாக்கை அடக்க முடியாது, ஒரு மனுஷனாலும் முடியாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் உன் நாக்கு அடங்காது அப்படின்னு அர்த்தம் என்ன? கோபம் வந்துட்டுன்னா உன் நாக்கில் வர்ற வார்த்தைகளை பார்த்தா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில ஆட்கள்லாம் 3 நாள் சண்டை போடுறாங்க. நான் பார்க்குறேன், ராத்திரியும் பகலும் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
தூங்கக்கூட மாட்டான். 3 மணி ஆனாலும் சண்டையை விட மாட்டான். அப்படி குடும்பங்கள் இருக்குது. உன் நாக்கில் நீ பேசுகிற வார்த்தைகளை நீ பாரு, பயங்கரமான வார்த்தைகள் வருது. இங்கே சர்ச்சில் தான் அந்நிய பாஷை பேசுவான், வீட்டில் போய் தாய் பாஷையில் ஒழுங்காக பேச மாட்டான். வாழ்க்கையில் நாக்கு அடங்காத ஒன்று, அது லேசில் அடங்காது. அது மாத்திரமல்ல, அது பொல்லாங்கு நிறைந்தது. பொல்லாங்கு நிறைந்தது, பொல்லாத காரியம்தான் அந்த நாக்கு பேச விரும்பும். நல்ல காரியத்தை பேசுறது கொஞ்சம் பேர் தான். பொல்லாங்கானது நாக்கு. நாக்கை பற்றி சொல்லுது நெருப்புன்னு சொல்லுது. நாக்கு நெருப்பு தான், நரக அக்கினி அதுக்குள்ளே இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. அது முழு சரீரம், ஆயுள் சக்கரத்தையே கொழுது. நீ பிறந்ததில் சாகும் வரைக்கும் அது ஆயுள் முழுவதையும் உன்னை கேடுக்குள்ளே கொண்டு போகிற நாக்கு. இந்த நாக்கை பற்றி சொல்லும்போது அதில் சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது வாசிங்க. சாவுக்கு ஏதுவான விஷம், சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. எதுக்குள்ள சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்கும் சொல்லுங்க. நல்லா உங்களுக்கு தெரியுது எதுக்குள்ள இருக்குது. பாம்புக்குள்ள. அது இப்போ யாருக்குள்ளே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமாம், பாம்புக்குள்ளே மாத்திரம் அந்த நாக்கை நீட்டி நீட்டி அது காட்டி அந்த விஷத்தை அது பண்ணி கொத்தி கொன்னுறது போல மனுஷனுக்குள்ளே இருக்கிற நாக்கு சாவுக்கு ஏதுவான விஷம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து உட்காருங்க. பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் நாக்கு எப்படி நாக்கு, அது எப்படி பேசும் தெரியாது, அதுக்குள்ளே விஷம் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். சரி, எங்கே தான் ரொம்ப நாக்கு பேசும்? எங்கே பேசும் ரொம்ப சொல்லுங்க. சொல்லுங்கள், எங்கே பேசும்? வீட்டுக்குள்ளே தான். மெதுவாக சொல்கிறீங்களே, வீட்டுக்குள்ளே தான் பேசும். புருஷனை நீ பேசின வார்த்தை கட்டுக்கடங்காத பயங்கர வார்த்தைகள் எப்படி பேசியிருக்கிறான் பைபிளில் சொல்லியிருக்குது. அப்போது நீ எப்படி பேசுன அநியாயமாக இந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு நாளில் நீ போகணும். புருஷனே, உன் மனைவியை இந்த 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 புருஷர்கள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம் இருக்கும்? நான் மனைவியை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த பாரம்பரியம், இந்த ஊர்களிலிருந்து வந்த ஆட்கள் எல்லாம் மனைவியை கேவலமாக நடத்துவாங்க. அவளை கேவலமாக நடத்துவான். அவள் கடைசியில் தான் சாப்பிடணும். அவளுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ இவர் எல்லாத்தையும் வலித்து சாப்பிட்டுட்டு ஏப்பம் போட்டு போயிடுவார். மனைவி சாப்பிட்டாலும் அது என்ன தேவை இதெல்லாம் கேட்குறதில்ல, பார்க்குறதில்ல. பைபிளில் சொல்லி நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் வைக்கிறார். வாசிங்க. நீ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர், புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. இது யாருக்கு பேசுகிறார் ஆண்டவர்? யாருக்கு பேசுகிறாரு? புருஷர்களுக்கு பேசுகிறாரு. மனைவிக்கு அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பேசிட்டார். 6 வசனம். 7ஆம் வசனம் சின்ன வசனமாக இருக்கா பெரிய வசனமாக இருக்கா? மொத்தமாக சேர்த்து பேசுகிறார் பாருங்க ஆண்டவர். மொத்தமாக அந்த 6 வசனத்தை சேர்த்து வச்சு பேசுகிறார். புருஷர்களே, வாசிங்க. உங்களுடனே கூட அவர்களும், இதை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால், நித்திய ஜீவனாகிய கிருபையை. அப்போ புருஷனுக்கு வேற ஒரு ஸ்தானம் கொடுக்க போகிறார் பரலோகத்தில், மனைவிக்கு வேற ஒரு ஸ்தானம் கொடுக்குறார். 2 பேருக்கும் ஒரே ஸ்தானத்தை தான் அங்கே கொடுக்க போகிறார். அதனால் 2 பேரும் ஒன்று. இந்த நாட்டு பாரம்பரியங்களை மாற்றிட்டு மனைவியை கனப்படுத்தணும். அவளை பற்றி என்ன செய்யுங்க? அவளை என்ன செய்யுங்க? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அவளை ஒதுக்கிறாதீங்க, அவளை தள்ளிடாதீங்க. அவள் 2வது ஸ்தானம். அவளுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி நினைச்சிடாத.
அவளை உயர்த்த வேண்டிய ஸ்தானத்தில் வச்சிரு. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுது. அடுத்தது மத்தேயு 13:41-42 வாசியுங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவர்களை சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். இது யாரை குறித்து நியாய தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்கு? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அங்கே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி சொல்லி இருக்குது? அது ஒரு ஓமையே ஆண்டவராக இயேசு சொல்றார். ஒருத்தன் விதைக்கிறான், நல்ல விதையை விதைக்கிறான். ஆனால் அவன் தூங்கும்போது சத்துரு களையை விதைத்து விடுகிறான். அப்போ ரெண்டும் சேர்ந்து வளரும்போது சொல்லுகிறார்கள், களையை பிடுங்கிடலாமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், களையை பிடுங்காதீங்க, அதுவும் சேர்ந்து வளரட்டும், அறுப்பு காலம் வரைக்கும் அது வளரட்டும், அதுக்கு பின்பு அதை பிடுங்கலாம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒரு சபைக்குள்ளே வரும்போது நல்ல விதையும் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல மக்களும் உண்டு, களையும் உண்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. சபைக்குள்ளே இருக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க யார், களையாக இருக்கிறவங்க யாருங்கிற வித்தியாசம் ரொம்ப தெரியாது. ரெண்டும் பச்சையாக தான் இருக்கும், ரெண்டும் வளர்ந்து வரும். கடைசி நாளில் நியாயத்திற்கு வரும்போது ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். அந்த தூதர்கள் புறப்பட்டு போய் களையாயிருக்கிற அத்தனை பேரையும் கட்டி சேர்த்து கொண்டு வந்து அக்கினி சூளையில் போடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உண்மையாக மனம் திரும்பியிருக்கிறீங்களா? உண்மையான வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிறீங்களா? இல்லை களையாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா வித்தியாசம் தெரியாது. நீங்கள் களையாக இருக்கிறீங்களா? அல்ல உண்மையான வித்தாக இருந்து உண்மையான செடியாக கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இந்த காரியத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா கடைசி நாள் ஆண்டவர் களையை பிடுங்கி நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். மத்தேயு 18:6 வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவர் சீஷர்களோட போகும்போது சீஷர்களுக்குள்ள சண்டை. எவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான்? இதுதான் எல்லா இடத்துலையும் சண்டை. யார் பெரியவன், யார் முக்கியமானவன், இதுதான் எல்லா இடத்துலையும் சண்டை. இந்த சீஷர்களுக்குள்ளே அதுவும் இருந்துச்சு. அப்போ இயேசு ஒரு சிறு பிள்ளையை எடுத்து நிறுத்தி, இந்த பிள்ளையை போல மனம் திரும்பணும். சின்ன குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்க உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க உட்காந்து சின்ன வயசுலேயே எனக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் குழந்தை. அதுக்கு ஒன்றும் தெரியும், இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அதை போல தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாம் டோட்டலாக அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் டிபெண்ட் ஆகி அவங்க அப்படி சார்ந்து இருப்பாங்க பிள்ளைகள். நம்மளும் ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். ஆமென். அவர் நடத்துவார். சரி, சின்ன பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்கிடக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி இடரல் உண்டாக்குவோம் சொல்லுங்கள்? எப்படி சின்ன பிள்ளைகள் எப்படி இடருவாங்க? வீட்டில் அம்மா அப்பா போடுற சண்டை அதை பார்த்து தான் இடருவாங்க. இப்போ நிறைய பிள்ளைகள் கல்யாணம் கட்ட மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் கட்டணும்னு சொன்னால் என்ன சொல்லுது? உங்களை போல் சண்டை போட்டுருக்கிறதுக்கா எங்களையும் சேர்த்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு அது சொல்லுது. அன்றைக்கி ஒரு பிள்ளையை பிடிச்சி கொண்டு வந்தாங்க, பிடிச்சி இழுத்துட்டு. என்னன்னு கேட்டேன். இந்த பிள்ளை கல்யாணம் கட்ட மாட்டேங்குது பாஸ்டர். சொல்லுங்கள் பாஸ்டர் சொல்கிறாங்க. கல்யாணம் கட்ட மாட்டேங்குது. காரணம்
இடறி போயிருக்குது. சின்ன பிள்ளைகளை இடற பண்ணிடுறோம். சின்ன பிள்ளைகளை கெடுத்துடாத. உன் வாழ்க்கையில் சின்ன குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளை கெடுத்துடாத. வாழ்க்கையில் கெடுத்தினா பிள்ளைகளுக்கு இடரலானா நியாயத்தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குது? என்ன சொல்லியிருக்கு நியாயத்தீர்ப்பு? அவன் கழுத்தில் என்னத்தை கட்டணுமா? எந்திர கல்லுன்னா சின்ன கல்லா? அது பயங்கர வெயிட்டான கல். அதை தூக்கி எங்கே கட்டணும்? இடுப்பில் இல்லை, எங்கே கட்டணும்? கழுத்தில் கட்டி அவனை இறுக்கி அவனை கொண்டு போய் எங்கே ஆழ்த்தணுமா? சமுத்திரத்தில் அடியில் ஆழ்த்தினா மேலே வர முடியுமா? முடியாது. அந்த கல் அவனை பிடிச்சி அழுத்தி தப்ப முடியாது. அவ்வளோ பயங்கரமாக தீர்ப்பு இருக்குது. அப்போ சின்ன பிள்ளைகளை அற்பமாக எண்ணாதீங்க. சின்ன பிள்ளைகளை ஒழுங்காக நடத்துங்க. பிள்ளைகளோட நேரம் செலவழிங்க. அந்த பிள்ளைகளுக்குரிய தேவ தூதர்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ண போவாங்களாம். இந்த பிள்ளைகளை இப்படி வீட்டில் வச்சுருக்காங்க, நடத்துகிறாங்க, இப்படி செய்கிறாங்க, இந்த பிள்ளைகள் இடருதுன்னு சொல்லி அந்த தூதர்கள் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கவனமாக நடத்துங்க. நியாய தீர்ப்பு இல்லாட்டா பயங்கரமாக இருக்கும். அடுத்தது நீங்கள் படிக்கும்போது வாசியுங்கள். மத்தேயு 18:34. அவனுடைய ஆண்டவர் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிற நியாய தீர்ப்பு யாருக்கு? மன்னிக்காதவர்களுக்கு. மன்னிப்பு ரொம்ப முக்கியம். பெற்றோர்களை மன்னிக்கணும் பிள்ளைகள். இந்த காலத்து பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்கிறதில்ல. சிலர்களை பார்த்துருக்குறேன். பெற்றோர்கள் நாங்கள் வாழ்ந்த நாட்களில் எங்களுக்கு அதை செய்யலை, இதை செய்யலை. பெற்றோர்களை மன்னிக்காத ஆட்கள் இருக்கிறான். பயங்கரமாக நியாய தீர்ப்பு அவங்களுக்கு இருக்குது. பெற்றோர்களை மதிக்கணும், பெற்றோர்களை கனப்படுத்தணும், பெற்றோர்களை ஆசீர்வதிக்கணும். சில பிள்ளைகளை பார்த்துருக்கேன், பெற்றோர்களை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கான். பெற்றோர்கள் உங்களை வளர்த்து ஆளாக்கி நீ இந்த அளவுக்கு இருக்கிறது யாரு? எப்படி வந்தா? ஆண்டவருடைய உதவி. பெற்றோர்கள் தியாகம் பண்ணி செய்த அந்த காரியத்தை மதிக்காத பிள்ளைகள் ஏராளம் பெருகி வருகிறார்கள். வீட்டில் அப்பா அம்மாவை எப்படி பேசுகிற, எப்படி நினைக்கிற, எப்படி எதிர்த்து பேசுறியா, முரட்டாட்டம் பண்ணுறியா? அப்பா அம்மா சொல்கிறது உனக்கு விளங்க மாட்டேங்கி, நீ சொல்கிறது யாருக்கு விளங்க மாட்டேங்கி? அப்பா அம்மாவுக்கு விளங்க மாட்டேங்குது. விளங்காத கூட்டம் வந்து சேர்ந்துருக்குது. விளங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விளங்கி ஒருத்தர் மதித்து குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பாக இருக்கணும். மன்னிக்க வேண்டியதை என்ன செய்திடணும்? மன்னிச்சிடணும். ஆண்டவர் 10,000 தாலந்து, கோடிக்கணக்கான ரூபாய். ஆனால் 100 வெள்ளிப்பணம் என்பது கொஞ்சம் காசு. கோடிக்கணக்கான ரூபாயை எஜமான் மன்னிச்சிருக்கிறார். உங்ககிட்ட கடன்பட்டது கொஞ்சம் ரூபாய், அதை மன்னிக்கிறதுக்கு முடியாமல் அவன் கழுத்தை பிடிச்சி நீ நெரிச்சு அதை கடனை கொடுன்னு சொல்லி அவனையும் பிள்ளைகளையும் பிடித்து அடிமைப்படுத்த நினைக்கும் போது ஒன்றை எஜமான் மன்னிச்சிருக்கிறாரே, நீ எவ்வளவா மன்னிக்கணும், எவ்வளவா மன்னிக்கணும்? நீ வாழ்க்கையில் எவ்வளவா நீ மன்னிக்கணும்? மன்னிச்சு மறக்கணும். அதுதான் ரொம்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. நீ மன்னிக்கலைன்னா ஒன்று உபாதிக்கிறவர்கள் கஷ்டப்படுத்துகிற கையில் ஒப்பு கொடுப்பார். மன்னித்து விடு, மறந்து விடு. எவ்வளவு குற்றம் பண்ணியிருந்தா மன்னிச்சிடணும். உடனே ஆண்டவர் நம்மளை மன்னித்தது போல மன்னிக்கணும். மத்தேயு 22:13 வாசிப்போம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி,
அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டிக்கொண்டு போய் இவனை கையும் காலுமாய் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். 22:13 படிக்கும்போது, இந்த ஓமையை படிக்கும்போது விளங்காது நமக்கு. அந்த ஓமையில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு, விருந்துக்கு ஆட்களை அழைக்கிறாரு. அழைக்கப்பட்டவங்க அந்த விருந்துக்கு போகலை. அப்போ ராஜா சொல்கிறாரு, நீங்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் போய் விருந்துக்கு ஆட்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். விருந்து சாலை விருந்தாளிகளால் நிரம்பி இருந்தது. ராஜா உள்ளே போய் பார்க்க போகிறார். பார்க்க போகும்போது ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்தான். ராஜா அவனை பார்த்து, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் உள்ளே வந்தாய்? இவனை பிடித்து இவன் கையையும் காலையும் கட்டி இவனை கொண்டு புறம்பான இருளில் போடுங்கள் என்று நியாய தீர்ப்பு கொடுத்தார். நமக்கு அது விளங்காது. இவர் தான் அழைக்கப்பட்டவங்க வேண்டான்னு எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டா உள்ளே வந்தால் ஒருத்தன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருக்கிறான். அவனுக்கு இவ்வளவு தண்டனையா? நமக்கு விளங்காது. அர்த்தம் என்னன்னு சொன்னால், கல்யாணம்னு சொன்னால், இப்போ நம்ம குடும்பங்களில் கல்யாணம் வந்துச்சுன்னா ஊரில் அகப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் துணி எடுத்து கொடுக்கணும். மாமாவுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், நாத்தனார்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறீங்களா? அது அப்படி சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படி கொடுக்க வேண்டி இருக்குது. அதை போல் அந்த எஜமான் என்ன செய்தார்? தன்னுடைய ராஜா வந்து எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் அந்த அறைக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுத்தாரு. இவன் ஒருத்தன் கல்யாண வஸ்திரத்தை வாங்காமல் அவன் பெருமையாக நான் போட்ட வஸ்திரமே இந்த கல்யாண வஸ்திரத்துக்கு மேலானதுன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை வாங்காமல் அவன் உள்ளே வந்துட்டான். அது என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு இலவசமானது. அது உன்னை அலங்கரிக்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்தது. நீயோ உன் சுயநீதியை வைத்து உள்ளே வர்ற. சுயநீதி செல்லாது பரலோக ராஜ்யத்தில். உன் சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு மேலான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெறாமல் நான் நல்லா தான் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களை விட நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ சில ஆளுக்கு இப்படி ஆரம்பிச்சிருக்கிறான், ஞானசானம் எடுத்தவங்களை விட நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன். இந்த ஞானசானம் எடுத்தவங்கள போய் சொல்லுங்கன்னு சொல்லுவான் சுயநீதிக்காரன். இயேசு கொடுத்த இலவசமான ரட்சிப்பை நீ அடையாதபடி உன் சுயநீதினால் உள்ளே வந்தினா பரலோகம் உன்னை அங்கீகரிக்காது. நியாய தீர்ப்பு தான் உனக்கு கிடைக்கும் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு 24:51 வாசிப்போம். அவனை கடினமாக தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? பற்கடிப்பு உண்டாயிருக்கும். நரகத்தில் என்ன இருக்கும்? அழுகை தான் இருக்கும். நரகத்தில் அக்கினி தான் இருக்கும். அந்த வேதனையை தாங்க முடியாது. பல்ல கடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும். அடிக்கடி அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் நியாய தீர்ப்பில். அப்போ இங்கே யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு? ஆண்டவர் போகும்போது கட்டளை கொடுத்துட்டு போகிறாரு. ஊழியக்காரனே, நீ என்னென்னலாம் செய்யணும், உன் உடன் வேலைக்காரர்களுக்கு என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும், நான் திரும்ப வருவேன், கணக்கு கேட்பேன்னு போகிறார். ஆனால் இவன் அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறான். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன கட்டளை கொடுக்குறாரு? எங்கே கொடுத்துருக்கிறாரு? மத்தேயு 28, 18, 19, 20 இந்த 3 வசனமும் ஆண்டவர் போகும்போது கட்டளை கொடுத்துருக்காரு. அந்த கட்டளையில் என்ன இருக்குது? சுவிசேஷம் அறிவிங்க. 2வது சீஷராக மாற்றுங்க. 3வது ஞானசானம் எடுங்க. 4வது நான் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ
அதையெல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நம்ம சபையில் அதை நிறைவேற்றுறதுக்கு தான் சுவிசேஷம் அறிவிங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஓய்கோஸ் எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் நல்ல பாடங்களை படிங்க. இயேசு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை கற்றுக் கொடுக்குற பாடங்களை சிஇயில் படிக்க வைக்கிறோம். அங்கே போய் படியுங்கள் என்று சொல்கிறோம். அதுக்கு பிறகு சீஷராகுங்கள், கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்ல ஊழியம் செய்யுங்க, நல்ல முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளாக மாறுங்க. அதுதான் நம்ம சபையில் செய்கிறதுக்கு தரிசனத்தோடு சொல்கிறோம். அப்புறம் சொல்லிவிட்டு சபை முடிஞ்ச உடனே ஒருத்தர் என்ன செய்யுங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக வந்துட்டு போகிறோம், அன்பு கூறணும், தோத்திரம் பண்ணுங்க. பராமரிப்புக்குழு போகிறீங்களான்னு கேளுங்க. நீங்களும் போகலை, நீங்கள் பார்க்குற ஆளும் போகலைன்னா நானும் போகலை, நீயும் போகலை, சேர்ந்து போவோன்னு சொல்லி ஏதாவது ஒரு குழுவில் இருந்து சீஷத்துவத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னால், இயேசு சொன்ன காரியத்தை கேட்கலை, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு எழுப்பி ஓடிட்டிங்கன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். அதனால தான் நியாயத்தீர்ப்பை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சொன்ன காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸில் ஒருத்தன் பிரசங்கம் கேட்டுட்டு, பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு கேட்குறான், கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது, நீங்கள் தான் என் குடும்பத்துக்கு சட்டைகள், இந்த சேலைகள், மற்ற இதெல்லாம் உடுப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு பிரசங்கம் பண்ணீங்கன்னு எனக்கு எழுதியிருக்கான். நான் பண்ணின பிரசங்கம் நியாய தீர்ப்பு, அவனுக்கு கேட்ட பிரசங்கம் உதவி செய்யணும் அப்படின்னு அவன் எழுதியிருக்கிறான். பாவம், விளங்க மாட்டேங்குது அவனுக்கு. சரி, இப்படி தான் கேட்டுட்டு நியாய தீர்ப்பு உனக்கு இருக்குது, ஆண்டவர் சொன்ன காரியத்தை என்ன செய்யுங்க, செய்யுங்க. அந்த வசனத்தை கை கொள்ளணும். இயேசு சொல்லிட்டு போயிடுறேன், நான் வருவேன். அவன் செய்யாமல் அவன் தன் உடன் ஊழியர்களை அடித்து வேதனைப்படுத்தினார், கடினமாய் அவனை தண்டித்து அவனை அக்கினியில் போட்டார். மத்தேயு 25:41, மத்தேயு 25:30. இந்த மத்தேயு 25 அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா மத்தேயு 24 இயேசு வரப்போகிறார், அதுக்குரிய அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டார். கடைசியில் எப்படி அவர் வரப்போகிறார், எப்படி அவர் தம்முடைய ஜனத்தை சேர்ப்பார், எப்படி மற்றவங்களை நியாயம் தீர்ப்பார் என்று அழகாக இயேசு வர்ற அடையாளத்தை சொல்லிட்டு 25 அதிகாரத்தில் நம்ம எப்படி வாழணும், அந்த இயேசு வரும்போது போகணுன்னா, முதல்ல உன் தீவட்டி என்ன செய்யணும், எரியணும். அது உன் தனிப்பட்ட சாட்சியின் வாழ்க்கை. தனிப்பட்ட சாட்சி வாழ்க்கையில் உன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும். ரெண்டாவது, தாளந்தை கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். அந்த தாளந்தை புதைச்சி போட்டுறாது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்கிறார். ஒரு ஆளுக்காவது தாளந்து இல்லாத ஆளே இல்லை. நேச்சுரல் டேலண்ட்ஸ் இருக்குது, கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறார். உனக்கு நிச்சயம் ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளை பயன்படுத்து. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டு நேச்சுரலாக எனக்கு என்ன தாளந்து கொடுத்தா, சிரிக்கிற தாளந்து. தானாகவே அப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் அது எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த இது உண்டு, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. இது நேச்சுரலாக இருக்கும். நீ என்ன செய்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். போகும்போது சில ஆட்கள் என்னை பார்த்து சிரிப்பேன். நான் என்னத்துக்கு என்னை பார்த்து சிரிக்கான்னு பார்த்தா நான் சிரிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு தாளந்து. என் ஃப்ரெண்டுக்கும் முறைக்கிற தாளந்து அவனுக்கு. அவன் என்னை பார்த்து சொல்லுவான், உன்னை மாதிரி பல்ல காட்டலாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவான். உனக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அதை நீ செய். அதை வச்சு ஆத்துமாக்கள் என்ன செய், ஆதாயப்படுத்து. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. உன் தாளந்தை விட்டுற, அதை கணக்கு கொடுக்கணும். அதை புதைச்சி போட்டுறாத, புதைச்சா ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்குறார். லூக்கா 19:27. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், சிறையில் இருந்தவங்கள சிறைகளை போய் பார்க்கணும். அடுத்தது, பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆரோடு. இந்த போன வாரம் இறக்கத்தை பற்றி பேசினேன். ஒரு பாஸ்டர் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் ரோட்டில் நிப்பாட்டி லிஃப்ட் கேட்டிருக்காரு. அவன் அழுக்கு சட்டை போட்டிருக்கிறான்.
10-20 பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டான், நான் ஒருத்தனும் கொடுக்கல. இந்த பாஸ்டர் நிப்பாட்டி அவனை ஏற்றிட்டு போனார். அவன் சொன்னான், நான் அந்த ஊர்லேருந்து வந்தேன், என் பேகெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தேன், பேகை தூக்கிட்டு போயிட்டான், சட்டையும் மாற்ற முடியல, ஒன்றும் மாற்ற முடியல. இவர் போய் அவனுக்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுத்து, அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்து, அவனுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்து இரக்கம் பாராட்டி இருக்கிறான். கைதட்டி கத்துற துதிப்போம். அப்படி இரக்கம் பாராட்டணும், கைவத்தி கத்துற தோத்திரமும். போன வாரம் யாருக்கா இரக்கம் பாராட்டினீங்களா? ஏதாவது 10 காசாவது கொடுத்தீங்களா? பிரசங்கம் கேட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. இரக்கம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால் இரக்கம் செய்தான் ஆண்டு சொல்வார், வலது பக்கத்தை பார்த்து என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாக்கப்பட்ட ராஜ்யத்தில் நீங்கள் சேருங்க, உங்கள் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். இடது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நான் சோமில்லாமல் இருந்தபோது நீங்கள் என்னை விசாரிக்கலை, வியாதியாக இருந்தபோது பார்க்கலை, பசியாக இருந்தபோது ஆகாரம் கொடுக்கலை, நீங்கள் இப்படி தாகமாக இருந்தபோது எனக்கு என்ன கொடுக்கல, தண்ணி கொடு. எங்கே உண்மை பார்த்தோம்? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீங்களோ அது எனக்கு செய்தீங்க. அல்லேலூயா. நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ ஆண்டவர் நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார். உதவி செய்யாத மக்கள் நரகத்துக்கு போகிறதை நாம் காண முடியும். ஆகினால் இப்பேற்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சமாதானத்தை சுமந்து செல்கிற ஊழியர்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி. அற்புத அடையாளம் பெற்றுட்டீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. ஆண்டவர் மனம் திரும்பாத பட்டணங்களை நியாயம் தீர்க்கிறார். வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. வீட்டுக்குள்ளே சண்டைகள் வரும். வீணான வார்த்தைகளை பேசி சண்டை போடாதீங்க. பிள்ளைகளை அநியாயமாக திட்டாதீங்க. உங்கள் நாக்கை சரியாக வைத்து கொள்ளுங்கள். அன்பாக பேச பழகுங்கள். களையாக இருக்காதிருங்கள். நீங்கள் உண்மையான வித்தாக செடியாக இருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்காதாருங்கள். மன்னிக்கிறவர்களை மன்னித்து விடுங்கள். சுயநீதியாய் வாழாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லிப்போன வசனத்தை கை கொள்ளுங்கள். சீசத்துவத்துக்குள்ளே வாருங்கள். உதவி செய்யுங்கள். தாளந்துகளை எடுத்து பயன்படுத்துங்கள். முரட்டாட்டம் பண்ணாதிருங்கள். லூக்கா 19:27 முரட்டாட்டம் பண்ணினவர்களை வெட்டி போட்டார். கீழ்ப்படியுங்கள். சபையில் அதிகாரம் இருக்குது, முரட்டாட்டம் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ள அதிகாரம் இருக்குது, வீட்டில் முரட்டாட்டம் பண்ணாதிருங்கள். அரசாங்கத்தில் அதிகாரம் இருக்குது. அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு வேதத்துக்கு புறம்பாக இருந்தால் நாம் கை கொள்ள வேண்டியதில்லை. வேதத்துக்கு உட்பட்ட எத்தனையோ சட்டங்களுக்கு அரசுக்கு கீழ்ப்படியணும். அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு எந்த விஷயத்தில் பேசினாரோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் ஆழமாய் பதியட்டும். எத்தனையோ காரியங்களில் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாவம் என்கிற அந்த காரியம், சின் என்கிற காரியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சின்னால் தான் நியாயத்தீர்ப்பே வருகிறது. எந்த ஒரு சின்னுக்குள்ளேயும் நாங்கள் வாழாதபடி சபையில் உள்ள வருகிற ஒவ்வொரு மக்களையும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிடும். முற்றிலும் ஆண்டவரே, பாவத்தை ஜெயித்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி முதுக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே.
ஆமென். கைகளில் காணிக்கைகள் எடுத்துக்கொள்வோம். கட்டட நிதி கொண்டு வந்தவர்கள் இந்த காணிக்கை பட்டியல் போடுங்கள். மிஷன்ஸ்க்கு வாக்கு பண்ணினவர்களும் இந்த காணிக்கை பட்டியலில் மிஷன்ஸ் என்று போடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். இது ஒரு ஆராதனை. ஆண்டவர் கொடுப்பதை சந்தோஷத்தோடு நீங்கள் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். காணிக்கை எடுக்கிறவர்கள் எடுக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அறிவிப்புகளை கவனியுங்கள். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 9:30 மணிக்கு சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும். மற்றும் 11 மணி, 12:30 மணி, மாலை 4:30 மணி, 6:15 மணிக்கு நடைபெறும் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். NLAG சபை மற்றும் NLCC ஜெப மையத்தில் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று வருகிறது. கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற சனிக்கிழமை 15ஆம் தேதி காலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து நடைபெறும் கிட்ஸ் டேலண்ட் காம்படிஷன் இன்று மதியம் 2:30 மணி முதல் 6 மணி வரை ஸ்டூவன் ஹாலில் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு பெசன்ட் நகர் MG ரோட் 3வது குறுக்கு தெரு எண் 1 AAA ஹாலில் வைத்து நடைபெறும். தேவ செய்தியை நமது தலைமை போதகர் அவர்கள் கொடுப்பார்கள். அப்பகுதியில் உள்ள விசுவாசிகள் புதிய நபர்களை அழைத்து வந்து கலந்து கொள்ளுங்கள். வாலிபர் ஆராதனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு NLAG மெயின் ஹாலிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலிலும் நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களோடு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அற்புத மாலை ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:15 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இதில் அநேகர் கலந்து கொண்டு தேவனின் அற்புத சுகத்தை பெற்று செல்கிறார்கள். நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் NLAG சென்னை என்ற நமது யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பை காணலாம். மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlag.in/giving அல்லது ரேசர்பே மூலமாகவும் 9880097774 என்ற ஜிபே எண்ணிற்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். எஜமானனே, நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை, வேலையை நான் செய்து முடித்து உம்மை நான் சந்திப்பேன். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லார் கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, அப்படி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு எஜமான் கொடுத்த வேலையை நான் செய்து முடிப்பேன். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிடம் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பேன். ஆயத்தமுள்ள ஒரு நபராக வாழ்வே. எப்பொழுதும் உடைய வருகை இருந்தாலும் என்னை ஆயத்தமாய் வைங்க ஆண்டவரே. விரும்புகிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஹல்லேலூயா, பிறரை மன்னிக்க வேண்டியவர்களை நான் மன்னிப்பேன். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பாவை மன்னிக்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை மன்னிக்கணும், கூட பிறந்த பிள்ளைகளை மன்னிக்கணும். எனக்கு மன்னிக்கிற ஆவியை கொடுங்க. அந்நிய பாஷையில் அப்படி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த கிருபையின் ஆவி நம்மேல் கடந்து வருவதற்காக நன்றி. யாருக்கும் இடரலாம் இருக்கக்கூடாது. அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு முன்பு சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எங்களுக்கு கிருபை தருவீராக. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் என் வாயை கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யுங்க. அந்நிய பாஷையில் நிரம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் நாவை கண்ட்ரோல் பண்ணுவாராக. நீங்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் நிரப்பப்படும் போது, பால்கனியில் இருந்தாலும், கீழே கார் பார்க்கிங்ல, மேலே ஏசி காலில் இருந்தாலும், நல்ல அந்நிய பாஷையில் என்னுடைய நாவை வீட்டில் கண்ட்ரோல் பண்ண, ஆண்டவர் வேலை ஸ்தலத்தில் கண்ட்ரோல் பண்ண, என்னுடைய தெருவிலே கண்ட்ரோல் பண்ண, ஊழியம் செய்கிற சபைக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண, என் நாவுக்கு கடிவாளம் வைப்பீராக. அந்நிய
பாஷையில் நிரப்பப்படும் பொழுது ஆவியானுடைய அக்கினி நம்முடைய நாவை தொடுவதாக. மனம் திரும்ப வேண்டிய காரியங்களுக்கு மனம் திரும்புகிறேன். இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் மனம் திரும்புகிறேன். பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன். ரகசிய பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறேன். அந்நிய பாஷையில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. அந்த கிருபை கடந்து வந்து கொண்டிருப்பதற்காக இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எனக்கு முன்னே போக வேண்டும் என்று சொல்லி விரும்புறவங்க 2 கரங்களை உயர்த்தி அப்படியே ஒப்பு கொடுங்க. பால்கனியில் இருக்கிறவங்க, பின்பக்கம் இருக்கிறவங்க, முன்பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வாரம் முழுவதும் ஜெயத்தின் வாரமாய் இருப்பதாக, விடுதலையின் வாரமாய் இருப்பதாக, நல்ல ஆண்டவரை தேடுகிற வாரமாய் இருப்பதாக, தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிற வாரமாய் இருப்பதாக, பாவத்தை மேற்கொள்ளுகிற வாரமாய் இருப்பதாக, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாரமாய் இருப்பதாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வாரமாய் இருப்பதாக, எனக்கு முன்பு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிற வாரமாய் இருப்பதாக, கற்பத்தின் கனி உண்டாகிற வாரமாய் இருப்பதாக, திருமண வரன்கள் கைகூடி வருகிற வாரமாய் இருப்பதாக, நீங்கள் எதிர்பார்க்கிற வீடுகளை, லேண்டுகளை முடிக்கிற வாரமாய் இருப்பதாக, புதிய ஆர்டர் கிடைக்கிற வாரமாய் இருப்பதாக, ப்ரமோஷன் கிடைக்கிற வாரமாய் இருப்பதாக, நல்ல வேலை கிடைக்கிற வாரமாய் இருப்பதாக, சண்டை இல்லாத வாரமாய் எங்கள் வீட்டிலே இருப்பதாக, ஊழியம் செய்கிற வாரமாய் இருப்பதாக, கர்த்தர் எங்களுக்கு முன்னே கடந்து செல்வீராக. நல்ல கரங்களை தட்டிக்கொண்டே அந்நிய பாஷையிலே டிசம்பர் மாதம் செய்ய போகிற ஊழியத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. எங்களை அக்கினியா நிரப்புங்க. நல்ல வாய்களை திறந்து எங்கள் பட்டணத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவா. கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவா. கர்த்தருக்கு உங்களுக்கு முன்னே கடந்து செல்வாராக. பாக்கியமும் நன்மையும் பெருக செய்வாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. சிலுவையில் மரித்த இயேசுவை நான் நம்புகிறேன். இயேசுதான் என் தெய்வம். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்கிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்துங்க. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்கிறவர்கள், புதிதாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் முன்னே வரும்படி கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆறுதல், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் எந்நாளும் இருப்பதாக. ஆமீன் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 பேரை பாருங்க, கை கொடுங்க. சகோதரிகளோடு, சகோதரர்களோடு அப்படி பாருங்க. பார்த்து ஒரு 5 பேர், ஒரு 5-10 பேருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கை கொடுங்க. அப்படி விசாரிங்க, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.